கர்த்தர் நம்மை படைக்கும் பொழுதுவே குறைந்தது 750 தாளந்துகளை வைத்து தான் படைச்சிருக்கிறார். எனக்கு அழகில்லை, படிப்பில்லை, எனக்கு பேச்சு திறமை இல்லை அப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள சில திறமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்கள், அந்த திறமைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். தாவீதுக்கு பாருங்கள், அவனுக்கு இருந்த திறமை அந்த குழாங்களை சுற்றி வீசுவாங்க. எதிராளிகள் மேலே படும், மிருகத்தின் மேலே படும். அதை வச்சு தான் கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்த முடியாது செய்கிறார். அடுத்தது சம்கார், ஒரு தாற்றுக்கோலை வச்சுட்டு 600 பெலிஸ்தியர்களை அவன் அடித்து வீழ்த்துக்கிறான். நீங்கள் மரியாளுக்குள்ளே இருக்கிற தாளந்தை பாருங்கள், மிகவும் பெரியது. கானான் ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறையும் போது கூட இயேசு சாமி இடத்துல வந்து அதை முறையிட்டு சொன்னது, அந்த ஃபேமிலிக்கு உதவி செய்தது மரியாள் தான். நமக்குள்ளே ஏதோ ஒரு குணத்தையோ அல்லது ஏதோ ஒரு தாளந்தையை கர்த்தர் கொடுத்துருப்பார். ஒன்று அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்னொன்று ஆயிரங்களுக்கு அது ஆசீர்வாதமாக பயன்படுத்தணும். உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்தை கண்டுபிடிங்க, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துங்க. மே காட் பிளஸ் யூ.